நம்ம நீங்கள் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் ஒரு பொண்ணு பேர் வச்சு ஓப்பன் பண்ணுங்க. பிரியா மென் ஆர் வீக்கர். புரியுதா உங்களுக்கு? மென்னுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எடுத்தோம்னா ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் அப்படின்னா 100 பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. பையன் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா 100 பேர் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 150 மெசேஜ் இருக்கும். பட் ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு வந்து எப்படின்னா, பிகாஸ் பொண்ணுங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பசங்க ஃபுல்லாக அப்படின்னா ரொம்ப வந்து வீக்காக சேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படி வீக்காக சேஸ் பண்ணினா அந்த பையனோட கேரக்டரே வந்து ரொம்ப வீக் ஆயிடும். பொண்ணுங்கன்னா சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்பில்ட்டாகவே கேரக்டராக வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக் ஈவன் ஒரு ரிலேஷன்ஷிப் போனால் கூட என்ன ஆகும்னா அதே தான் அங்கேயும் தொடரும். அப்போ என்ன ஆகும், பொண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சன் நல்லா தெரியும், உலகம் இப்படி தான் ஓகேவா. நீங்கள் வந்து வீக்காக ஒருத்தவங்க நடந்தீங்கன்னா ஏறி மிதிப்பாங்க. இதே தான், இது ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் ஒரு பையன் ஏறி மிதிப்பான். இதுதான் உலகம், இப்படி தான் நடக்கும். அது நம்மளுக்கே தெரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறது தான். அக்கௌண்ட் ஓப்பன் ஒரே நாளில் வந்து குவிஞ்சிருவானுங்க. ஆமாம், நம்ம நீங்கள் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் ஒரு பொண்ணு பேர் வச்சு ஓப்பன் பண்ணுங்க, பிரியா ஸ்வீட்டி அப்படின்னு ஓகே இருக்கு 150 மெசேஜ். இப்போ நம்மளுக்கே தெரியுது, போய் சேஸ் பண்ணால் வேலைக்கே ஆகாது, 100ல் ஒரு ஆளாக தான் இருப்போன்ட்டு. நம்மளை வந்து பொண்ணுங்க தேடி வரணும். இப்போ நம்ம இருக்கோம்னா நான் என்னென்ன பண்ணணும், பொண்ணுங்களாம் தேடி என்ன வர வைக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும்.